வாழ்க அன்புடன் அனைவரும் நேராக அமர்ந்து கொள்ளுங்கள். சின்முத்திரை. பிரபஞ்ச பேராற்றல் நம்மை சுற்றிலும் முழுவதுமாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. ஏனெனில் இந்த உயிரை தந்து இப்புவியில் சிறப்பாக வாழ வைத்தமைக்கு. தாய்க்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலையும் உயிரையும் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து தந்தமைக்கு. தந்தைக்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலையும் உயிரையும் தேவையான துணிவையும் அறிவையும் கொடுத்து வளர்த்தமைக்கும். குருவுக்கு நன்றி. இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான ஞானத்தினையும் தக்க வழியையும் காண்பித்ததற்கு. ஆதியும் அந்தமுமாய் அனைத்திலும் நிறைந்திருக்கும் அற்புத ஆற்றலே, அணுக்களை அசைத்து அகிலத்தை இயக்கும் பிரபஞ்ச பேராற்றலே, சொற்களின் அதிர்வுகளாலும் காட்சிகளின் பதிவுகளாலும் எம் சிந்தையில் அடிக்கடி தோன்றும் எண்ணத்தின் உருவையே காணும் அவ்விடத்திலேயே உருவாக்கும் ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச சக்தியே, உன்னை வணங்கி தொடங்குகிறோம். அருள்வாய் எமக்கு. நமது நினைவுகள் புருவ மத்தியில் ஆத்மாவாகிய நாம் இரு புருவங்களுக்கு இடையாக இருக்கின்றோம். மூச்சு காற்றின் மீது கவனம். நமது உடல் உறுப்புகள் எல்லாம் அமைதியாக இருக்கின்றன. ஓய்வு. அன்பனும் மூச்சு காற்றை உள்ளே இழுக்கின்றோம். நமது உடல் முழுவதும் அன்பனும் சக்தி முழுமையாக பரவுகிறது. மூச்சு காற்று வெளியே. அன்பனும் சக்தியானது நம்மை சுற்றிலும் நம்மோடு இருப்பவரிடத்திலும் அந்த அன்பினை பரவ செய்கின்றோம். மூச்சு காற்று உள்ளே. அன்பெனும் ஆற்றல் நமது உடல் முழுவதும் பரவுகிறது. உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் அவற்றை உருவாக்கிய அணுக்களிலும் அந்த அன்பெனும் சக்தி முழுமையாக பரவுகிறது. மூச்சு காற்று வெளியே. அன்பெனும் சக்தியானது எனது மூச்சு காற்றின் வழியாக நம்மை சுற்றிலும் நம்மோடு இருப்பவரிடத்திலும் பரவ செய்கின்றேன். மூச்சு காற்று உள்ளே. அன்பெனும் சக்தி மூச்சு காற்றின் வழியாக உடல் முழுவதும் பரவுகிறது. உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் எல்லா அணுக்களிலும் பரவுகிறது. மூச்சு காற்று வெளியே. அன்பெனும் சக்தியானது நம்மோடு இருப்பவரிடத்திலும் நம்மை சுற்றிலும் அதை பரவ செய்கின்றேன்.
அன்பெனும் ஆற்றல் நமது உடல் முழுவதும் பரவுகிறது. மூச்சு காற்று வெளியே. அன்பெனும் சக்தியானது நம்மை சுற்றிலும் நம்மோடு இருப்பவரிடத்திலும் பரவ செய்கின்றேன். அன்பெனும் ஆற்றலால் முழுமையாக நிறைந்து அமைதியாக இருக்கின்றோம். நமது நினைவுகள் புருவ மத்தியில் நம்மோடு வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள், மூதாதையர்கள், நண்பர்களுடைய உயிர் ஆத்மாக்கள் இறை ஆற்றலை அடைய வேண்டி பிரார்த்திக்கின்றோம். நமது தாய் தந்தையரை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் நலமாகவும் பலமாகவும் இருக்கின்றார். வாழ்க்கை துணை அவர்கள் நலமாகவும் பலமாகவும் இருக்கின்றார். குழந்தை செல்வங்கள் வரிசை கிரமமாக அவர்கள் நலமாகவும் பலமாகவும் இருக்கின்றார். உறவுகள் நட்புகள் நலமாகவும் பலமாகவும் இருக்கின்றார். சேவைகள் புரிவோர்களுக்கு நன்றி. பௌதீக பொருட்களுக்கு நன்றி. பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி. நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளமுடன். நாம் இப்பொழுது இந்த தியானத்தை நிறைவு செய்ய இருக்கின்றோம். இரு கைகளையும் தலைக்கு மேல் கொண்டு சென்று ஒன்றோடு ஒன்றை தேய்த்து தலையிலிருந்து பாதம் வரை 3 முறை வருடிக் கொள்ளும். 1, 2, 3. இடது கையின் மீது வலது கை வைத்து உங்கள் பார்வையை மெல்ல செலுத்துங்கள். வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி உங்களுக்கு வசதியாக வந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்த விடியல்
பயணத்தினுடைய 33வது மைல்கல்ல நம்ம இருக்கோம். யாரெல்லாம் இந்த 33 நாட்களும் சரியாக வந்திருக்கேன். ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணவே இல்ல. கரெக்ட்டா நான் காலையில 5 மணிக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்றவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, ஆ இங்க பதிவு பண்ணலாம். அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணலாம். ஏன்னா வந்து இன்னும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 அல்லது 4 நாட்குள்ள முடிஞ்சிரும். இந்த வீக்குக்குள்ள முடிஞ்சிரும். ஸோ அதனால அ இதுவரைக்கும் வந்தவங்க 1, 2 பேர் போட்டிருக்காங்க. தனலட்சுமி பரமசிவம், சாந்தகுமாரி அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க. ஏன்னா நெறைய பேருக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூழல் அமையிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். காலையில எல்லாருமே இந்த டைமுக்கு நம்ம வந்துர்றோம் அப்படின்றதே பெரிய விஷயம். எழுந்து ஏதாவது ஒரு நாள் நமக்கு அது மாதிரி ஒரு இறை பிராப்தம் இருக்கிறவங்க, கண்டிப்பா அதுக்கும் ஒரு இறைவனுடைய அருள் வேணும். அப்படி இருந்தா தான் நம்மளால இத சரியா பண்ண முடியும். இல்லைன்னா இடையில ஏதாவது ஒரு சூழல் நம்மளே அத வந்து இது பண்ற மாரி இருக்கும். அப்படி இல்லாம ஒரு சில பேருக்கு அது அமைஞ்சிருக்கும். ஆ மகாலிங்கம் எஸ் நெறைய இருக்கலாம். நெறைய பேர் வந்து நமக்கு அது மாரி இருந்தா ரொம்ப சந்தோஷம். அந்த மாரி எவ்வளோ பேர் இருக்கீங்க? போன பேட்ச்ல நெறைய பேர் அத இருந்தாங்க. தொடர்ச்சியா இருந்தாங்க. இந்த பேட்ச்ல அந்த மாரி ஃபீட்பேக்குமே ஒரு சில பேர் தான் குடுத்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா போன பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10லேருந்து 20 பேர் தொடர்ச்சியா குடுத்துட்டு இருந்தாங்க. கவிதா ஸ்ரீதர். ஓகே. இவங்கலாம் வந்து இப்போ இந்த 33 நாட்களும் தொடர்ச்சியாக வந்தவங்களா இருக்காங்க. இன்னும் நெறைய பேர் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அப்படியே பதிவு பண்ணிட்டே இருங்க. ஆ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா, நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம என்ன என்ன விஷயங்கள கடந்து வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம யாரு? நம்மள பத்தி என்ன அமைப்பு? நம்மளுடைய மனம், வெளிமனம், அதனுடைய ஆற்றல், ஆழ்மனதினுடைய ஆற்றல், பிரபஞ்ச மனம்னா என்ன? காந்தப்புலம்னா என்ன? இதெல்லாம் பார்த்துட்டு, நம்மள வீழ்த்தக்கூடிய சக்திகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்றத சுதாஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஆம் அதாவது என்னன்னா, நம்மள வீழ்த்தக்கூடிய சக்திகள் என்னென்ன சக்திகள்? அது எப்படி நம்மள வீழ்த்துது அப்படின்றதையும், அது எந்த பேர்ல நம்ம கூட இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆ அந்த மாரி அந்த சக்திகள வீழ்த்துவதற்கான நல்ல சக்திகள். அந்த சக்திகள நாம எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறதும், நம்முடைய இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உணவு, இயற்கையான உணவு, அன்பு உணவு, நன்றி உணவு ரொம்ப அவசியம். இதெல்லாம் போக மிச்சம் கிடைக்கல அப்படின்னா, அதுக்கு நம்ம சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அதுல யார் யாருக்கு என்னென்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குது, இல்ல சவால்கள் இருக்கு அப்படின்னா, அதற்கு அவங்க சில டெஸ்ட் எடுக்கிறவங்க டெஸ்ட் எடுத்து, அத பத்தி அதுக்கான கன்சல்டிங் இல்ல அத வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆ சாருடைய வகுப்பு வந்து அநேகமா நாளைக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கரெக்ட்டா கன்ஃபார்மா தெரியல. ஆம் அப்படி இருந்துச்சுன்னா ஓகே. நாளைக்கு இருந்தா நீங்க அதுல தெரிஞ்சுக்கலாம். ரேவதி, சசிகே இவங்களும் அந்த 33 டேஸ் வந்திருக்காங்க. சின்னைத்துரை ஐயா வந்திருக்காங்க. அது மாரி இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள்ல அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்களாமா. ஓகே. சரி. ஆம் இந்த மாரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இந்த நம்ம வந்த வழிகள்ல இதெல்லாம் இருந்திருக்கு. சரிங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஆ அது இல்லாம நன்றி உணர்வு அப்படிங்கிறது எவ்வளோ அவசியம். இதுல நெறைய நம்மள வந்து தியானம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்த மாரி ஆ துருவ தியானம், அ நம்முடைய சக்ராஸ் தியானம், நிஜமாக்கும் தியானம், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அன்பு தியானம், ஆழ்மன தியானம், ஆனந்த தியானம், அகவொளி தியானம், சரிங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பிரபஞ்ச தியானம், ஆம் இது செல்வ வள தியானம். இதுவரையும் நம்ம மெடிடேஷன் வந்து பார்த்துருக்கோம். தமிழ் வீரா அப்படின்றவங்க வந்திருக்காங்க. 33 டே அப்படின்றது போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் நம்ம இந்த பயணத்துல, இந்த மைல்கல்கள்ல சந்திச்சிருக்கோம். எவ்வளோ விஷயங்கள் நம்மள அ பாதிச்சிருக்கு. நம்மளுக்குள்ள ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அ நம்ம வந்து இத செயல்படுத்தலாம் அப்படின்னு முடிவெடுத்து, வாழ்க்கையில நான் இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிறேன் அப்படின்றது அவரவர்களுடைய பார்வைக்கு. நீங்க உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இவ்வளவு தூரங்கள்ல என்ன மாற்றம் நடந்திருக்கு நமக்குள்ள? என்ன மாற்றம் நம்மளுக்குள்ள மாறி இருக்கிறோம்?
எந்த அளவுக்கு நம்ம வந்து அத வந்து அ நம்ம உள்ளுக்குள்ள எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நன்றி உணர்வு. அடுத்து அந்த நன்றி உணர்வுங்கிறது எவ்வளோ முக்கியமானது, ஆ அப்படின்றத பத்தியும் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆமா. அடுத்து நன்றி உணர்வு, அடுத்து கர்ம வினை. சரிங்களா? இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கர்ம வினை. வேற ஏதாவது மிஸ் ஆயிருந்தா சொல்லுங்க. அதுல இடையில எதுவும் மிஸ் ஆயிருந்தா. ஆ தொடர்ச்சியாக இருந்தவர்கள். ஏதாவது ஒரு பார்ட் நம்ம விட்டிருந்தோம் அப்படின்னா சொல்லுங்க. இவைகள்லாம் இந்த மைல்கல்ல நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆ இந்த கர்ம வினை நேத்து பார்த்தோம். அதனுடைய கர்ம வினைனா என்ன? அப்படின்றதும், அது அது எப்படி நம்ம நெறைய பேரு அடிக்கடி சொல்ற வார்த்தை இதுதான். கர்மா வந்து கழிஞ்சிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல கர்மா எல்லாம் கர்மாவுடையது. அதனால தான் எனக்கு இந்த மாரி சங்கடங்கள் வந்துட்டு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அத வந்து நம்ம நேத்து பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு மிச்சம் இருக்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நெறைய நேரங்கள்ல ஒரு முக்கியமான பங்காற்றுது. இது வந்து நமக்கு நெறைய பேருக்கு இது கர்மாவா? இல்ல நமக்கு வந்த சோதனையா? இல்ல நமக்கு குடுக்கப்பட்ட பயிற்சியா? அப்படிங்கிறது தெரியறதில்ல. அதாவது நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை சம்பவங்கள் வந்து 3 விஷயமா எடுத்துக்கோங்க. ஒண்ணு கர்மாவா இருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கான சோதனையா இருக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய பயிற்சியா, உங்களுக்கான கொடுக்கப்பட்ட பயிற்சியா இருக்கலாம். இது எதுவா இருக்குது அப்படின்றது தான் இப்ப நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? இது எப்படி நம்ம நடந்துக்கிறது? இது மாரி நடக்கிறப்ப நாம எப்படி நடந்துக்கிறது? அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆ நேத்தே நம்ம பார்த்தோம். அறிமுகத்துல இதெல்லாம் பார்த்துட்டோம். கர்மவினை, தண்டனையா, நேர்மறை கர்மவினை, எதிர்மறை கர்மவினை. கர்மவினையை தீர்ப்பது சோதனை, பயிற்சி, ஆன்மீக சோதனை. கர்மவினைனா என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டோம். சரிங்களா? உதவி. ஆ உதவி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ நம்மளுடைய பேரான்மாட்ட இருந்து. அதாவது நாம வந்து இப்போ இப்போ வந்து இங்க ஏதாவது ஒரு சங்கடப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, இத வந்து நீங்க நல்ல விதமா ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த சங்கடங்கள் வழியாக உங்களுடைய பேரான்மாவோ, உங்களுடைய வழிகாட்டி ஆன்மாவோ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கான உதவிகள அவங்களால செய்ய முடியும். அது மாரி நம்மளும் நம்மளுடைய இங்க சக ஆன்மாக்களுக்கு உதவிகள செய்றதன் மூலியமாவும் நம்மளுடைய கர்ம வினைகளை ஆ தீர்த்துக் கொள்ள முடியும். அப்போ அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உதவி அப்படின்றது ஆ இது கிடைக்கும். அதோட நன்றி உணர்வு அப்படின்றது நமக்கு இருக்கணும். அந்த நன்றி உணர்வு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்ப அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததா பயம். இந்த பயம் வந்து என்ன என்ன காரணத்தினால பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இந்த உணர்வு, உறவுகள் மேல ஏற்படக்கூடிய பயம். இதனால இந்த இந்த உணர்வு நமக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது என்ன பண்ணும், அத சார்ந்த ஒரு சில செயல்கள நம்ம செஞ்சுருவோம். அத சார்ந்த சில சிந்தனைகள குடுத்துருவோம். அப்ப அதுவும் நம்மளுடைய கர்மாவா மாறிடுது. சரிங்களா? நம்ம அதாவது கர்மான்னா என்னன்னா, ஒரு செயலாற்றுவது. ஒரு செயலாற்றுவதுங்கிறது செயல் செய்யறது மட்டுமல்ல, சிந்தனை செய்வதும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நெறைய பேர் செய்யலாம். நான் செய்யவே இல்லைங்க. சும்மா நெனச்சேன் அப்படின்னு. சும்மாலாம் நெனைக்கலாம் முடியாது. நெனச்சீங்கனாலே அதற்கான பலன்கள் உண்டு. அப்போ என்ன இருக்கணும்? அந்த உறவுகள் குறித்து, ஆரோக்கியம் நம்முடைய ஆரோக்கியம் குறித்து, நம்ம ஆரோக்கியம் எப்படி இருக்குது? நம்முடைய புகழ் குறித்து, இதெல்லாம் குறித்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயம் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா, அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சுரும். சரிங்களா? இப்போ இந்த எதிர்மறை கர்ம வினை எப்படி உருவாகுது? நம்ம வந்து எதிர்மறை கர்ம வினையை எப்படியெல்லாம் உருவாக்குறோம்? நமக்குள்ள நம்ம செய்யறது வந்து எப்படி செய்றோம்? அப்படின்னு கேட்டா, நமக்கு நாமே செஞ்சுக்கிறது. அது என்னங்க நமக்கு நாமே எப்படிங்க கர்ம வினைய எதிர்மறை கர்ம வினைய நம்ம செஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய உடல் மீது கவனம் செலுத்தாம இருக்கிறது. இந்த உடல் மீது உடலுடைய நலன் மீது கவனம் செலுத்தாம இருக்கிறது. இப்ப இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா என்ன பண்ணலாம்?
நல்ல உணவை சாப்பிட்டுக்கணும். நல்ல மாதிரியா எழுந்திரிச்சு டெய்லி காலையில எழுந்திரிச்சு யோகா பண்ணலாம், இல்ல உடற்பயிற்சி பண்ணலாம், தியானம் பண்ணலாம். நேர்மறையான வழிகள்ல நம்மள பயிற்சி வைக்கலாம். இப்படி இதெல்லாம் பண்ணாம நாமளே என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்மளுடைய ஆரோக்கிய குறைபாட்டிற்கான வழிகளை செய்றது. இது சார்ந்த விஷயங்கள செய்றதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய எதிர்மறை கர்ம வினை அங்க பதிவாகுது. அப்ப அதற்கான பலன்களை நீங்க பெறுறீங்க. அப்ப ஆரோக்கியம் சார்ந்த அந்த மாரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்ததா உடல் மற்றும் உணர்ச்சி. உடலுக்கும் உணர்ச்சி வழியாகவும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உடலாலயும் இன்னொருத்தங்கள துன்பப்படுத்துறது, உணர்ச்சியாலயும் இன்னொருத்தங்கள துன்பப்படுத்துறது. உடலால துன்பப்படுத்துறதுன்னா என்ன? அவங்கள அடிக்கிறது, இல்ல ஏதோ ஒண்ணு அவங்கள காயப்படுத்துறது. உணர்ச்சியாலன்னா, நம்மளுக்குள்ள ஏற்படுற உணர்ச்சியினால கோபம், வன்மம், அகங்காரம் இந்த மாரியான உணர்ச்சினால, அவங்கள என்ன பண்ணுவோம்னா, வார்த்தைகளால திட்டுறது, இல்லன்னா சதி செஞ்சு எதுலயாவது மாட்டி விடுறது, இந்த மாரி ஏதோ பண்றோம் இல்லையா? இந்த உணர்ச்சிகளனால அவங்கள என்ன காயப்படுத்துறீங்களோ, இன்னொருத்தங்கள உணர்ச்சிகளால காயப்படுத்துறீங்க அப்படின்னாலும், அதுவும் உங்களுடைய எதிர்மறை கர்ம வினையா மாறுது. புரியுதுங்களா? இப்ப நமக்கு எதிர்மறை கர்ம வினையா மாறுற விஷயம், அப்ப நம்ம இதுவரை என்ன பண்ணுவோம்? யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து, அந்த ஆள வீணா போடணும். இவன் வந்து என்ன இப்ப எப்படி இருக்கிறான் அவன்? அப்படின்னு உட்கார்ந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய கர்ம வினை பதிவாயிட்டு இருக்கு. அவனுக்கு நடக்கிறது நடந்துட்டு போகட்டும். அது அவனுடைய செயல்பாடுக்கு அவன் பெற்றுக்கிறான். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க உட்கார்ந்து இன்னொருத்தர் கெட்டு போகணும்னோ, இல்ல இன்னொருத்தருக்கு இதாகணும்னு சொல்லி உங்களுடைய உணர்ச்சி ரீதியா நீங்க ஆ என்ன நினைக்கிறீங்களோ, அந்த விஷயம் உங்களுடைய எதிர்மறை கர்ம வினைய உருவாக்குது. புரியுதுங்களா? நம்ம சொன்னோம்ல, நேர்மறை கர்ம வினை வந்தா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாவும், பரிசாவும், புகழாவும் வந்துற போகுது. ஆனா அந்த எதிர்மறை கர்ம வினை வந்தா உங்களுக்கு சங்கடங்களா தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஐயோ! ஏன் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறோம். ஏன் வருது அப்படின்னா, நம்ம தான் பண்ணணும் அந்த வேலைய. ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். நம்ம வாழ்க்கைக்கு நல்லது, கெட்டது எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம். ஆனா எப்படிங்க காரணம்? உடனே நம்ம அத ஏத்துக்க மாட்டோம். நான் எப்படிங்க எனக்கே காரணமா இருக்க முடியும்? அப்படின்னா, இப்ப பிரிச்சு பாருங்க. இவ்ளோ விஷயம் இருக்குது. என்னென்ன உணர்வுகள், என்னென்ன விஷயங்கள், எப்படியெல்லாம் நம்ம ஏமாந்துட்டு இருக்கிறோம் வெளி மனசுகிட்ட. அப்ப இதெல்லாம் நம்ம பண்றோமா இல்லையா அப்படின்னா, இப்பதான் ஓ! இதெல்லாம் நான் பண்றேன் தானே அப்படின்னா, அப்ப பண்றீங்கன்னா அனுபவிக்க தான் ஆகணும். புரியுதா? அப்ப அதுவும் முடிஞ்சு போச்சு. இப்ப இன்னும் டீப்பா பார்க்குறோம். கர்ம வினைங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேரு ஏதாவது யாருக்காவது நான் தப்பு பண்ணிட்டேன். அவர் அடிச்சுட்டேன், இல்ல ஏதோ பேசிட்டேன். இதுதான் கர்ம வினைன்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். நீங்க நெனச்சாலே கர்ம வினை தான் அப்படின்னா, அது அது எப்படி இருக்குது? அப்ப நம்ம யோசிக்கணும்ல. அப்ப உடல் மற்றும் உணர்ச்சி சார்ந்து நம்ம அவங்கள காயப்படுத்தணும் அப்படின்னா, அதுவும் எதிர்மறை கர்ம வினை. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்மள தாண்டி அடுத்த உயிரினங்களுக்கு அன்புங்கிறத தவிர வேற எதையும் குடுக்காம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அன்பு மட்டுமே நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும். சரிங்களா? நீங்க இல்லைங்க நான் அன்பு மட்டும் தான் நடக்கிறேன்னா, அந்த அன்பை எதற்காக செலுத்துறீங்கங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த அன்பு தான் நான் செலுத்துறேன்னா, அந்த அன்பு எதுக்காக செலுத்துறீங்க? சொல்லுங்க. அத நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிரும். அடுத்தது, ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நல்ல விஷயங்களுக்கு நம்மகிட்ட வரும். நல்ல விஷயங்கள் வரும். இல்ல நல்ல ஏதாவது ஒரு பொறுப்ப நம்மகிட்ட குடுப்பாங்க. ஏதோ ஒண்ணு நல்ல நல்ல விஷயங்கள் நம்மகிட்ட தெரிஞ்சும் நம்மகிட்ட வருது. ஆனா, அத ஏத்துக்கிறது கிடையாது. அதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். அதெல்லாம் சொன்னாலும் கேட்டுக்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி அத தவிர்க்கிறது. நமக்கு வர்றத தவிர்க்கிறது, அதுவும் எதிர்மறை கர்ம வினையா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் ஒரு எதிர்மறை கர்ம வினையா மாறிடும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஆ எதிர்மறை ஆன்மாக்களுடைய உதவி. எதிர்மறை ஆன்மாக்களுடைய உதவிகள் அப்படின்னா, நெறைய நம்மள சுத்தி எதிர்மறை ஆன்மாக்கள்லாம் இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, உதவி செய்யக்கூடாது. ஏன் உதவி செய்யக்கூடாது? எதிர்மறை ஆன்மாக்கள் என்னது? ஆன்மாக்கள்னால எல்லாரும் சக ஆன்மாக்கள், சகோதர ஆன்மாக்கள், அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு தானே சொல்றீங்க. இப்ப போய் இப்படி சொல்றீங்களே அப்படின்னா, இப்ப ஒரு எதிர்மறை ஆன்மாக்கள் இருக்காரு அப்படின்னு தெரியுது. அவர் ரொம்ப தப்பா நடந்துட்டே இருக்கிறாரு. தவறா, அநியாயத்துக்கு நடக்கிறாரு அவரு. நல்லாவே தெரியுது. அதாவது உங்களுக்கு சாதகமா நடக்கிறங்கிறதுக்காக அது அநியாயம்ன்னு சொல்லக்கூடாது. அவரு செய்ற செயல் உண்மையிலேயே அநியாயமானது. நெறைய பேர் பாதிப்பு அடையறாங்க அப்படின்னு தெரிஞ்சும், அவருக்கு நீங்க பொருள் உதவியோ, அல்லது பண உதவியோ, இல்ல உணவு உதவியோ, எந்த உதவியாவது செஞ்சீங்க அப்படின்னா, அவர் செய்யற பாவத்துல உங்களுக்கும் பங்கு உண்டு. சரிங்களா? அதனால என்ன ஆச்சு? அதுக்கு நீங்களும்
அதாவது அந்த பாவத்துல பங்குன்னா, அந்த பாவத்துல அவர் கிடைக்கிற தண்டனையில கர்மா வினையில வந்து உங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்க செஞ்சுக்கிட்டதுக்கான பலன் உங்களுக்கு உண்டு. இது நீங்க செய்றது. அவருக்கு செய்ற உதவி இருக்குல்ல, அந்த செயல் இருக்குல்ல, அது உங்களுடைய தனிப்பட்ட கர்மாவா மாறிட்டு இருக்கும். அவருடைய இதுல பாதி அப்படி கிடையாது. இது தனிப்பட்ட கர்மாவா மாறும். ஏன்னா வந்து நெறைய பேரு நினைப்பாங்க, நான் என் குடும்பத்துக்காக செஞ்சேன் அப்படிம்பாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு அ கதைய சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து அது உங்களுக்கு புரியும். என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமான கதை. இந்த கதை வந்து ஒரு ஒரு காடு. அந்த காட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு பெரிய காடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காட்டுக்குள்ள போறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ கொள்ளையடிப்பாங்க. அந்த ஒருத்தன் வந்து இருப்பான். அவன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆ அந்த காட்டு வழியா வர்றவங்கள எல்லாம் வழிப்பறி பண்ணி கொள்ளையடிச்சுட்டே இருப்பான். இப்படி வழிப்பறி பண்ணி கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ அவன தொடர்ச்சியா இது மாரி நடந்துட்டே இருக்கான். ஒரு வாட்டி வரும்போது நெறைய முனிவர்கள் வர்றாங்க. அ முனிவர்கள்னாலே சாதுக்கள். அவங்க கிட்ட எதுவுமே இருக்காது. அவன் அவங்கள வழிமறைச்சு, "உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து குடுத்துட்டு போங்க. இல்லன்னா உங்க எல்லாரையும் உயிரோட விடமாட்டேன்" அப்படின்னு சொல்றான். என்னகிட்ட எங்ககிட்ட எதுவுமே இல்லப்பா. எங்ககிட்ட இருக்கிறதே இந்த கமண்டலம் இந்த மாரி இதுதான் இருக்குது. வேற எதுவும் இல்ல அப்படின்னு அவங்கலாம் சொல்றாங்க. அவன் கேட்கிறதா இல்ல. முனிவர்கள், சாதுக்கள் பார்த்துட்டா நம்மளே நெறைய பேர தப்பா செய்றத பார்த்தா நம்மளே என்ன பண்றோம்? அதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? அப்ப அவங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த பாருப்பா நீ செய்ற விஷயம் சரியான விஷயம் கிடையாது. இது ரொம்ப தப்பான விஷயம். அதனால இதுக்கு நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத செய்யாத. இது ரொம்ப யாருக்காக நீ இதெல்லாம் செய்ற? அப்படின்னோனே, என்னுடைய குடும்பத்துக்கு செய்றேன், என் பிள்ளைங்களுக்கு செய்றேன், எனக்காக செய்றேன் அப்படின்னு சரி உனக்காக செய்றேன் ரைட். உன் குடும்பத்துக்கும், உன் பிள்ளைங்களுக்கும் செய்றேங்கிற, அவங்க இதுல வந்து உன்னுடைய பாவத்துல பங்கெடுத்துக்குவாங்களா? நீ செய்றது மிகப்பெரிய பாவம்ப்பா. இதனால நீ பெரிய தண்டனை அனுபவிக்க போற. அப்ப இதுல வந்து அவங்க வந்து உன்னுடைய பாவத்துல வந்து அவங்க பங்கெடுத்துக்குவாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கண்டிப்பா எடுத்துக்குவாங்க. இது என்னது நான் குடுக்குற பொருள் எல்லாத்தையுமே அவங்க பாதி, பாதி வாங்கிக்கிறாங்க. அப்ப இத எடுக்க மாட்டாங்களா? அப்படின்னு அவர் சொல்றார். இல்ல, இல்ல. நாங்க இங்கேயே நிக்கிறோம். நீ போய் எதுக்கு ஒரு வாட்டி உங்க வீட்ல போய் செக் பண்ணிட்டு வா, அப்படின்னு சொல்றாங்க. இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு இது வந்துருச்சு. சரி போய் கேட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், வெறுங்கையோட வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்து அவங்க மனைவியையும், அந்த பொண்ணும் ஆ விறகெல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. "என்ன சும்மா வந்திருக்க? இன்னைக்கு யாருமே மாட்டலையா? எதுவுமே அடிக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, இல்ல. இன்னைக்கு யாருமே வரல. எனக்கு அதுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்தேன்." அப்படின்னு. "என்னன்னு?" "இந்த மாரி நான் இவ்ளோ பாவங்கள் செய்றேன்ல. எல்லாரையும் கொலை பண்ணி, பழிப்பறி பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். இந்த பாவங்களுக்கு இது இது பாவம் தானே?" "ஆமா, கண்டிப்பா பாவம்ப்பா" அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப இதுக்கான தண்டனை வந்து கிடைக்கும் இல்லையா? எனக்கு இந்த தண்டனை வரும்ல. அந்த தண்டனையில நீங்க எனக்கு பாதி எடுத்துக்குவ தானே! நீ மனைவிங்கிற முறையில நீ எடுத்துக்குவ. பொண்ணுங்கிற முறையில நீயும் பாதி எடுத்துக்குவ தானே! அட போடா! அதையும் நான் எடுத்துக்கிறோம். அது நீ பண்ற. இது கடமை உனக்கு. நீ எனக்கு செஞ்சு போடணுங்கிறது கடமை. அதையெல்லாம் நான் எடுத்துக்க முடியாது. போயா போ! அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இவனுக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டு. இவ்ளோ நாள் நம்ம மனைவிக்கும், குழந்தைகளுக்காக தானே இத செஞ்சோம். ஆனா அவங்க வந்து இதுலருந்து எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் அந்த முனிவர்கள் சொன்னத நினைச்சுட்டு திரும்ப அங்க வர்றான். "என்னப்பா என்ன சொன்னாங்க?" அப்படின்னோனே, "நீங்க சொன்னது சரிதான். அவங்க எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க." அப்படின்னு சொன்னோனே, அப்பதான் அவனுக்குள்ள ஒரு ஞானம் பிறக்குது. இவ்ளோ பெரிய கொலைகாரனா, ரொம்ப மோசமான ஆளா இருந்த அந்த நபர் அன்னையிலேருந்து என்ன பண்றான்னா, நான் வந்து நல்ல வழிய பின்பற்றணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான். அப்படி முடிவு எடுத்துட்டு காட்டுல வந்து, "சரிப்பா நீ நல்ல வழி பண்ணு. எனக்கு ஏதாவது தியானம் பண்ணு" அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தியானமே தெரியாதுங்க. நான் இதுவரையும் தியானமே பண்ணதில்லையே. சரி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோனே, ராம ஞாபகத்த நீ சொல்லு. அவங்க வந்து ராம இதுனால அவங்க அத சொல்றாங்க. உடனே அவர் வந்து, "எனக்கு ராமாலாம் சொல்லத் தெரியாது. அந்த மந்திரம்லாம் எனக்கு தெரியாதுன்னு." "அப்படியா? இங்க வா உட்காரு. அங்க தெரியுது பாரு ஒரு மரம். அந்த மரத்த வந்து ஆ ஆமரம், ஆமரம்ன்னு சொல்லிட்டே இரு." அப்படின்னு சொல்றாரு. ஆமரம், ஆமரம்ன்னு சொல்லும்போதே அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அது ராம், ராம் அப்படின்றது வந்துருது. அப்படியே உட்கார்ந்து சொல்லிட்டே இருக்கிறாரு. காலங்காலமா அது ரொம்ப காலம் சொல்லிட்டே இருந்து, அவர் மேல புற்றுக்கள்லாம் வந்து வளர்ந்து, மண்ணெல்லாம் மூடி, அவருடைய அந்த மந்திரமும் நிறுத்தல, அந்த மெடிடேஷன் தியானமும் நிறுத்தல. ரொம்ப தீவிரமான தவ நிலைக்கு அவர் போயிறாரு. நல்ல இறை ஆற்றல், பெரிய சக்தியெல்லாம் அவருக்கு கிடைச்சிருது. அவங்க திரும்ப அந்த முனிவர்கள்லாம் வர்றாங்க. இந்த சத்தம் கேட்குது. அவங்க தட்டிவிட்டு அவங்க பார்த்தா எழுந்திரிச்சா அவரு, "நீங்க தான் எங்களுக்கு வழிகாட்டி. நீ தான் உங்கள தான் நான் வந்து என்னுடைய குரு நீங்கலாம்" அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. "இல்லப்பா, நீ இப்ப எங்கள விட பெரிய லெவலுக்கு போயிட்ட. நீ மிகப்பெரிய உயர்ந்த ஞானி ஆயிட்ட. ஒரு நல்ல விஷயத்த இந்த மக்களுக்காக பண்ணு" அப்படின்னோனே, அவரு தான் என்ன பண்றாரு, அந்த ராமாயணத்த எழுதுறாரு வால்மீகி. அப்போ ஒரு கொலைகாரனா இருந்த ஒரு
வழிபறி ஆளா இருந்த ஒரு நபரால மாறி இவ்வளவு பெரிய காவியத்தை எழுத முடிஞ்சிருக்கு. வால்மீகின்னு அந்த ஒரு நபரா அவர் இருந்திருக்கிறாரு அப்படின்னா, நம்மலாம் ஒண்ணும் பெருசாலாம் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டோம். சின்ன சின்ன தவறுகள் ஏதோ தவறுகள் பண்ணியிருப்போம். அப்படி இருக்கிற நம்மளால ஏன் மாத்திக்க முடியாது? நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டியது. இனிமேலாவது மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மற்ற நாட்கள்ல நல்ல விஷயங்களா பண்ணிக்க முடியும். அப்போ இந்த மாரி எதிர்மறை ஆன்மாக்களுக்கு உதவி செய்றோம் அப்படின்னா, அந்த மாரி கொள்ளையடிக்கிறாங்க, அது பண்றாங்க. அவங்களுக்கு நாம எந்த விதத்திலயும் உதவி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அது நம்மளும் தப்பு பண்றோம். சரிங்களா? அது தெரிஞ்சு அவங்கள திருத்த தான் பார்க்கணும். அவங்கள வந்து திருத்துவதற்கான வழி தான் பண்ணணுமே ஒழிய, திருத்துவதற்கு பதிலா நாம அவங்களோட போயிடக்கூடாது. ஸ்ட்ரிக்ட்டா நான் நேத்து சொன்னேன் இல்லையா? துரியோதனன், கர்ணன் கதை. கர்ணன் நினைச்சிருந்தா எத்தனையோ இடத்துல துரியோதன விட்டு விலகி இருக்க முடியும். ஆனா அவன் வந்து அவன்ட்ட மாட்டுன ஒரே ஒரு விஷயம் என்ன? எல்லாரும் எதிர்த்தப்ப அவன் நம்மள ஆதரவு பண்ணானே! அப்டின்ற அந்த ஒரே ஒரு இதுனால அவன விட்டு வெளில வர முடியாது. அவன் தப்பு செய்றான். நீங்க வந்து உனக்கு ஆதரவா இருந்தாங்கிற ஒரே ஒரு சுயநலத்துக்காக, ஒரு தவறானவன நீ ஆதரிக்கிறியா? இல்ல தர்மத்தின் பக்கம் நிக்கிறேன்னு சொல்லிட்டு, நீ தர்மத்துக்காக வெளில வர்றியா? அப்டின்னா, இல்ல அவன் எனக்கு முக்கியம்னு சொல்லி நின்னதுனால தான், அவனுடைய இறப்பு அப்டி இருந்துச்சு. சரிங்களா? அப்போ எதிர்மறை ஆன்மாக்களுடைய உதவிய நம்ம எப்பயுமே செய்யக்கூடாது. அடுத்து பொறுப்புகளை தவிர்த்தல். உங்களுக்கான பொறுப்புகள் குடுக்குறாங்க இல்லையா? உங்களுக்கான பொறுப்புகள் குடுக்குறாங்க. ஏதாவது பொறுப்பு குடுப்பாங்க. ஆ அதே மாரி உங்களுடைய பொறுப்புனா, தாய் தந்தையரை கவனிக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கை துணை, குழந்தைகள கவனிக்கிறது, தாய் தந்தையரை கவனிக்கிறது, பிள்ளைகளை சரியாக கவனித்து, சரியாக வளர்த்தல். பிள்ளைகள வந்து சரியா இது எல்லாம் நம்மளுடைய பொறுப்புகள். இந்த பொறுப்புகள செய்யாம யாரெல்லாம் தவிர்த்து ஒதுங்குறாங்களோ, இந்த பொறுப்புகள யாரெல்லாம் செய்யாம தவிர்த்துக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் இந்த எதிர்மறையான கர்ம வினையை உருவாக்கிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா தவறுகளுக்கு ஊக்கம். தப்பு செய்றவங்கள ஊக்கப்படுத்துறது, இல்லன்னா தப்பு செய்ய தூண்டுறது. இன்னொருத்தங்கள தப்பு செய்ய தூண்டுறது, இல்ல அவங்க செய்ற தவறுகள அதிகப்படுத்தி விடுறது. சரிங்களா? அது மாரியே அடிச்சு, நல்லா அடிடா! செம்மையா நீ பயங்கரமான ஆள்றா! அப்படின்னு தூண்டி விட்டோம்னா, நீங்களும் என்ன பண்றீங்க? எதிர்மறை கர்ம வினைய உருவாக்குறீங்க. சரிங்களா? அப்போ அந்த மாரி எங்கேயும் நீங்க அந்த வேலைகள பண்ணாதீங்க. ஆ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு செல்லம். நெறைய பேரு குழந்தைகளுக்கு என்ன பண்றாங்கன்னா, குழந்தை வளர்க்கிறப்ப குழந்தைகளுக்கு செல்லம் குடுக்குறது. ரொம்ப செல்லம் குடுத்து, அந்த குழந்தைகள் வந்து நல்வழிக்குள்ள போகாம, தர்ம வழிய பின்பற்றாம, அவங்களுக்கு அவங்க செய்ற செயல்கள் எல்லாம் இவங்களே செஞ்சு அவங்களுக்கு உதவி பண்றேங்கிற பேர்லயும், அவங்கள வந்து நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பேர்லயும், அவங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கு தடை விதிக்கிறது. அவங்க செய்ய வேண்டிய செயல்களுக்கு அந்த பிள்ளைங்க என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஆழ் மனசு அதோட உறக்க நிலைக்கு போயிடும். அதுவா செயல்படாது. எப்பயுமே யாரையோ ஒருத்தர நம்பிட்டே இருக்கும். அது அவங்க மூலியமா தான் செயல்படணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கும். அப்படி குழந்தைகள நாம உருவாக்குறோம் அப்படின்னா, அதுவும் எதிர்மறையான கர்ம வினையே. நாளைக்கு அது வந்து உங்களுக்கு தப்பாவே வந்து நிக்கும். அப்போ உடனே ஏன் இப்படி நிக்குது? என் புள்ள ஏன் இப்படி பண்றான்? அப்படி இப்படின்னு புலம்புனாலாம் அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாம் நீங்க பண்ண வேலை. பண்ண வேலைக்கு அனுபவிக்கிறீங்க. அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்ல முடியும். அப்போ என்ன காரணம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு நாம என்ன குடுக்கணுமோ அதுதான் குடுக்கணும். குழந்தைகளுக்கு நான் செல்லம் குடுக்குறேன். உங்களுடைய அன்பை வெளிக்காட்டுவதுங்கிறதுக்கு பதிலா அதுதான் மோகமான விஷயம். அன்ப வெளிக்காட்டுறதுன்னா, அவன் நல்லவனா வாழ்வதற்கும், நல்லா இருப்பதற்கும், அவங்க நல்ல ஒரு நிலையை அடைவதற்குமா மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு நீங்க வழி நடத்தணும். அவங்களுக்கான விஷயங்கள செய்யணும். அந்த இடத்துல அந்த குழந்தை வந்து தப்பா நெனச்சா கூட வேற வழி கிடையாது. அத செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா, அது நீங்க செய்றது நல்ல வழிக்காக செய்றீங்க. அப்ப அந்த இடத்துல போய் நம்ம என் குழந்தைகிட்டேருந்து என் பாசம் போயிடுமோ, அதாயிடுமோ, இதாயிடுமோ அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்க லஞ்சம் குடுக்குறது பேர்ல ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. குழந்தைகளுக்கும் லஞ்சம் குடுக்குறோம். அது நம்ம மேல பாசமா இருக்கிறதா குழந்தைகளுக்கு லஞ்சம். அது புடிக்கும். அதனால அத குடுக்குறேன். அத வாங்கி குடுக்குறேன். நெறைய பேருக்கு அது ஒரு உணர்வு வந்துரும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் நாம குழந்தைகளுக்கு செல்லம் குடுத்தோம்னா, அதுவும் எதிர்மறை கர்ம வினையாக மாறும். சரிங்களா? அதுவும் எதிர்மறை கர்ம வினை தான். அடுத்தது ஆன்மீக குறிக்கோள்கள். ஆன்மீக குறிக்கோள்கள்னா, இன்னைக்கு ஆன்மீக ரீதியா வந்து நான் அறிவு பெற்றிருக்கிறேன், நெறைய அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆன்மீக ரீதியான அறிவுனால, ஆன்மீக குறிக்கோள்கள்னா எல்லாமே தெரியும். ஆன்மீகத்த எல்லாம் தெரிஞ்சுட்டோம். இந்த தியானம் நெறைய பேர் சொல்லுவாங்க. நீ வந்து இறைவன வழிபட ஆரம்பிச்சிருக்க. அந்த ஆன்மீகம், தியானம்லாம் போனீன்னா, ரொம்ப உன்னை கடவுள் சோதிப்பாருன்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நல்லதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகும் போய் தப்பு பண்ணுனீங்கன்னா, உங்களுக்கு வந்து சாதாரணமா தப்பு பண்றத விட, இப்ப பண்றதுக்கு வந்து கூடுதலான கர்ம வினையா அது பதிவாகும். ரொம்ப அதிகமான பாவங்களா அது பதிவாகும்.
ஏன்னா நீங்க தெரிஞ்சு தவறு பண்றீங்க அப்படின்ற மாதிரி அதற்கான பதிவுகள் வந்து ரொம்ப இதா இருக்கும். அப்ப அதுக்கு வந்து நீங்க உங்களுக்கான பலன்களை நீங்க அனுபவிக்கணும். அதனால மத்தவங்க பண்றதுக்கும், ஆன்மீகத்தை அறிந்தவர்கள் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, கடவுளையே உதாசீனப்படுத்துறன்னு அர்த்தம். அதாவது ரோட்ல போறோம். நம்மளும் சின்ன பிள்ளைங்களும் போறோம். நமக்கு சாலை விதிகள் தெரியும். சின்ன பிள்ளைங்களுக்கு சாலை விதிகள் தெரியாது. அந்த புள்ள ரோட்ல நடக்குதுன்னா, அது பரவால்ல தெரியாம நடந்துருச்சு. ஆனா தெரிஞ்சே நான் வேணுக்கும்னே நடக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, சாலை விதிய மதிக்கல. அது போட்ட ஆளையும் மதிக்கல, அந்த விதியையும் நான் மதிக்கலன்னு அர்த்தம். சரியா இல்லையா? அப்போ இதுதான் மிகப்பெரிய தவறு. அதே மாரி தான் நீங்க கடவுள் வந்து ஒரு விதிகள அமைச்சிருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு முழு சுதந்திரம் குடுத்திருக்கிறாரு. எல்லாமே குடுத்திருக்காரு ரைட்டு. ஆனா, நீங்க ஆன்மீக அறிவுக்குள்ள போய் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே தெரிஞ்சிருக்கிறீங்க. இதுதான் இப்படிதான் தெரிஞ்சுட்டீங்க. யாரு என்ன, நம்ம என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுட்டீங்க. தெரிஞ்சதுக்கு பிறகும் தப்பு பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப இறைவனையும், இறைவனுடைய விதிகளையும் நீங்கள் உதாசீனப்படுத்துறீங்க. அதனால அது ஒரு எதிர்மறை கர்ம வினையாக மாறும். அடுத்ததா தற்கொலை செய்றது. நெறைய பேரு தற்கொலை முடிவு எடுப்பாங்க. எதுக்காக? தற்கொலை முடிவு எடுக்கிற அந்த எண்ணமே உங்களுக்கு மோசமான கர்ம வினைய குடுக்கும். எதிர்மறையான கர்ம வினை. மிகப்பெரிய தண்டனை குடுக்கும் அது. எப்படின்னா, உங்களுடைய தலம் கண்டிப்பாக 1வது தளத்துக்குள்ள போயிடுவீங்க. அப்பயிலேருந்து சொல்லியிருக்காங்க, எல்லா புராணங்கள்லயும் தற்கொலை செய்றவங்க நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இந்த உயிர் உங்க உயிர எடுக்கிறதுக்கே உங்களுக்கு அதிகாரம் இல்லன்னா, நம்மலாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அடுத்த உயிரையே எடுத்துட்டு இருக்கிறோம். வேற உயிரெல்லாம் கொன்னு சாப்பிட்டுட்டு இருக்காய்ங்க. உங்க உயிரையே எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அதெல்லாம் நீங்களே செய்யக்கூடாது. அது செஞ்சீங்கனாலே உங்களுக்கு மிகப்பெரிய பாவம். நீங்க நரகத்துக்கு போவீங்கன்னா, நாம அடுத்த உயிரையெல்லாம் கொன்னுட்டு இருக்கோம்ல, அதுக்கெல்லாம் என்ன நடக்கும்னு பார்த்துக்கோங்க. புரியுதா? அப்போ தற்கொலை செய்றது மிக, மிக மோசமான பாவம். அப்படி செய்யணுங்கிற எண்ணம் ஒருத்தருக்குள்ள உருவானுச்சுனாலே, அதுவே மிக மோசமான உங்களுக்கு பல பிறவிகள் அது மிகப்பெரிய இதா தொடர்ச்சியா வந்து நின்னுட்டே இருக்கும். அப்படி ஒரு நிலைய மட்டும் நீங்க போகாதீங்க. அது வந்து ரொம்ப, ரொம்ப மோசமான விஷயம். அப்படி செய்யணும்னு நெனைக்கிறதோ, அல்லது செய்யிறதோ, அப்படி செஞ்சவங்களுக்கெல்லாம் அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுடைய தலம் வந்து 1 அல்லது 2 அவங்களால திரும்ப மனித பிறவிக்குள்ள வர்றது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. ஏன்னா, கடவுள் வந்து உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு குடுத்திருக்கிறாரு. நீங்க மனிதனா பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு இத குடுத்திருக்காரு. வாழ்றதுக்கான இதெல்லாம் குடுத்துட்டாரு. அவர் விதிய மதிக்காம, அவரையே நீங்க அவமதிச்சுட்டு, நீங்க முன்கூட்டியே உங்களுடைய முடிவு எடுக்கிறீங்க. அப்படி எடுக்கிறங்கன்னு செய்றதே வந்து மிகப்பெரிய பாவம். அது ஒரு மிக மோசமான எதிர்மறை கர்ம வினைய உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்குறதா இருக்கும். சரிங்களா? அடுத்ததா எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறது. அதாவது எதுவுமே நமக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். நெறைய நடக்குது. ஆனா எந்த நடவடிக்கையும் எடுத்துக்கிறது கிடையாது. எதுவுமே பண்றதில்ல. பேசாம இருக்கிறது. யார் மேலயும் எந்த தவறுகள் செஞ்சா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல. இல்ல எதுவுமே நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி சும்மா இருக்கிறேன்னு சொல்றவங்க நெறைய பேர் இருக்காங்கல்ல. அப்படி எதுவுமே எடுக்காம இருந்தாலும் அதுவும் எதிர்மறை கர்ம வினையே உருவாக்கக்கூடியதா இருக்கும். அப்புறம் குதூகூலமா இருக்க விருப்பம். நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, இளைஞர்கள் நாங்கலாம் சின்ன வயசு நாங்க ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருப்பாங்க. படம் பார்க்கறது, அப்படியே அதாவது கேளிக்கை நிகழ்வுகள்லேயே அதிக கவனம் செலுத்திட்டு, அதிலேயே அதிகமா அ அ எல்லாருமே முடிவெடுத்து வச்சிருக்காங்க. இந்த வயசுக்குள்ள இப்படித்தான் இருக்கணும். இந்த வயசுக்குள்ள இப்படித்தான் இருக்கணும். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. வந்திருக்கிற ஆன்மா ஒழுங்கா முன்னேறதுக்கு வழிய பார்க்கணும். அது காரணம் ஏன் இந்த வயசுல இப்படித்தான் இருக்கணும், இந்த வயசுல இப்படித்தான் இருக்கணும்னு யார் சொல்லிக் குடுத்தது? எல்லாம் அந்த ஒரு சமுதாயம் முன்னாடி உருவான சமுதாயம் அவங்க அப்பா, அம்மா தப்பான புரோகிராம் குடுத்துட்டாங்க. குழந்தைகளுக்கு செல்லங்கிற பேர்ல அவங்க பண்ணுன கர்ம வினை. நீங்க நெறைய நம்ம பார்க்கிறோம். நெறைய இடங்கள்ல அப்பா, அம்மா என்ன சொல்றாங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வயசுல ஒருத்தரு விபத்துல இறந்து போயிட்டாரு. ஐயோ! பாவங்க. அந்த பேரன்ட்டுக்கு ஒரே பையங்க. இப்படி ஆயிட்டாங்க. என்னங்க கடவுள்? கடவுள்லாம் எங்கங்க இருக்கிறான்? இதெல்லாம் கடவுளாங்க? அப்படின்றாங்க. என்ன என்ன இங்க புரோகிராம் இருக்குன்னு தெரியாமலே, அந்த ஆளு கடவுள உட்கார்ந்து திட்டிட்டு இருப்பாரு. ரொம்ப வேதனைப்படுவாரு. நெறைய அப்பா, அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி நெறைய நிகழ்வுகள நம்ம பார்க்கிறோம். அந்த அப்பா, அம்மாக்கள் வந்து உண்மையிலேயே அது வந்து பேரிழப்பு தான். அது வந்து உண்மையிலேயே இந்த இது பண்ண முடியாது தான். அந்த மாரி நிகழ்வுகள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா, அப்படி ஒரு நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு யார் காரணம்? அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு குடுத்த செல்லம். அப்பயிலேருந்து குடுத்துட்டு இருந்த செல்லத்தினுடைய விளைவ அவங்க இப்ப அனுபவிக்கிறாங்க. 12வது முடிச்ச உடனே அவனுக்கு ரூ. 2,50,000 ரூ. 1,50,000 பைக் வாங்கி குடுக்க சொன்னது சொன்னது யாரு?
அவனுக்கு ஏன் அந்த மாதிரி விஷயத்த கொடுத்தீங்க? அவனுக்கு ஏன் நல்ல விஷயம் நீங்க போதனை பண்ணல? அவனை நல்லவன்னா என்ன அர்த்தம்? நல்லவன்னா அவன் வந்து சிகரெட் அடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். அப்படின்னா நல்லவனா? பார்த்தோம்ல எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் அவனுக்கு சொல்லிக் குடுத்துருக்கீங்களா நீங்க? இல்ல நீங்க அந்த மாரி இருக்கிறீங்களா? அப்படி இருந்திருந்து அந்த குழந்தைகளுக்கு சரியான முறையில அத சொல்லிக் குடுத்து வளர்த்திருந்தீங்கன்னா, அந்த குழந்தை பொறுப்பான குழந்தையா வளர்ந்திருந்துச்சு அப்படின்னா, இந்த விஷயத்துக்குள்ள அது போயிருக்காது. நாம குழந்தைகள சரியா உருவாக்கல. செல்லம் குடுத்தோம், தப்பு தப்பா வளர்த்து விட்டோம். அந்த குழந்தை இன்னைக்கு அப்படி வந்து நிக்குது. அப்ப திடீர்னு அது அதனுடைய செயல்கள்னால அது இப்படி போகும்பொழுது, அதனுடைய இழப்பு அந்த நம்ம இன்னைக்கு செஞ்ச கர்மாவுடைய வினைய நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறோம். அதுதான் நெறைய பேருக்கு நடக்கிற விஷயம். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, குழந்தைகளுக்கு என்ன குடுக்கணுமோ, அதுதான் குடுக்கணும். அத விட்டு நீங்க அதிகப்படியான விஷயங்கள குடுத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து நெறைய பேர் விருப்பத்துக்கு மாறா செய்யக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல. சுதந்திரம் குடுக்கணும்னு சொன்னீங்கல்ல அந்த ஆன்மாக்களுக்கு. அப்ப சுதந்திரம் குடுங்க. கண்டிப்பா சுதந்திரம் குடுங்க. அந்த சுதந்திரம் எதுவரை இருக்கும்னு நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா? ஒரு குழந்தை அப்படிங்கிறது நீங்க ஒரு 8வது படிக்கிறதுக்குள்ள அந்த குழந்தைய சரியான இதுக்குள்ள கொண்டு வந்துருங்க. அதாவது ட்ரெயின் வந்து தண்டவாளத்துல போகுது. அது கட்டுப்பாடோட இருக்குதா? அல்லது அதுக்கு சுதந்திரமா போறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின் இது என்ன இத்துணூண்டு வழிக்குள்ள என்ன விடுறீங்க? நான் எவ்வளோ பெரிய ஆளு? இந்த மாரி சின்னூண்டு பாதையிலலாம் என்னால போ முடியாது. நான் பாட்டுக்கு இப்படி வயக்காட்டுக்குள்ள உளுந்து வடிச்சு நான் போலான்னு நெனைக்கிறேன் அப்படின்னு போ முடியுமா? போனா கவுந்துரும். அப்ப என்ன அர்த்தம்? அங்க ட்ரெயின வந்து நம்ம வந்து அரஸ்ட் பண்ணி ஒரு இதுக்குள்ள வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுல போனா தான் அது அழகா போக முடியும். அதுதான் அதுக்கு சுதந்திரம். கட்டுப்பாடோட கூடிய சுதந்திரம். அப்படிதான் அந்த குழந்தைகளுக்கு இருக்கணும். கட்டுப்பாடோடு கூடிய சுதந்திரத்த அந்த குழந்தைகளுக்கு குடுங்க. அது வளர்ந்துட்டே வரட்டும். ஒரு 18 வயசு வருதா, ஒரு 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 12வது முடிக்கிறாங்களா, அப்ப அவங்களால முழு சுதந்திரம் நீங்க விட்டுறலாம். அதுக்கப்புறம் நீங்க அவங்கள குறுக்கிடாதீங்க. இன்னொன்னு குழந்தைகள் ஏதாவது சொல்றாங்கன்னா, நீங்க கேட்கணும். ஏன்னா, அவங்க வந்து ஆன்ம உலகத்தோட இணைப்புல இருக்கிறவங்க. ஆழ் மனசு அவங்களுக்கு விழிப்பு நிலையில இருக்கும். நம்மள விட அவங்களுக்கு கூடுதலாவே விழிப்பு நிலையில இருக்கும். அப்ப நீங்க கொஞ்சம் அத ஆழமா கேட்கணும், சிந்திக்கணும். சரிங்களா? அப்போ அந்த அந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கு நெறைய குழந்தைகளுக்கு அது செயல்படாத அளவுக்கே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம குடுக்குற முறைகள், உணவு முறைகள், நம்ம குடுக்குற செல்லத்தினால. அந்த விஷயத்த தான் இங்க நீங்க குதூகலமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைங்கலாம் ஜாலியா இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர்ல பைக் எடுத்துட்டு ரவுண்ட்ஸ் விடுறது, சினிமாவுக்கு வந்து செகண்ட் ஷோ போறது, அது மாரி பண்ணி தனியா போயிட்டு வந்தா தப்பு கிடையாது. ஃபேமிலியோட போனா தப்பு கிடையாது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சேர்ந்துட்டு, அங்க வேற வேற விஷயங்கள்லாம் நடக்கிற அளவுக்கு போயிடுறாங்க இல்லையா? அதுதான் அவங்களுடைய மோசமான கர்ம வினைகளா மாறிடும். எதிர்மறையான கர்ம வினைகளாக மாறிடும். இதெல்லாம் இப்படி உருவாயிடுச்சுன்னா, அதுக்கான பலன்கள் யாரு தடுத்தாலும் அதை தடுக்கவே முடியாது. அனுபவிச்சு தான் ஆகணும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எந்த வழிபாடும், எந்த பரிகாரமும் அது கிடையாது. தாங்கிக்கிறதுக்கு வேணா பரிகாரம் இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த கர்ம வினைய நம்ம தீர்க்கிறது எப்படி? சரி இது மாரிலாம் வந்துருச்சு. அத எப்படி தீர்க்கிறது? முதல்ல நாம தப்பு பண்ணிட்டோம்னு ஒப்புக்கணும். சரியா, தப்பு பண்ணிட்டேன்யா, ஏத்துக்கிறேன். அப்படின்னு நீங்க ஒப்புக்கொண்டு, அப்ப என்ன சங்கடங்கள் வருதோ, அந்த சங்கடங்கள நீங்க பாட்டுக்கு அனுபவிக்கணும். வேற வழியே இல்ல. இதிலேருந்து யாருமே தப்ப முடியாது. சரிங்களா? பண்ணுனேன், அனுபவிக்கிறேன். வர்றது வரட்டும், எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டீங்கன்னா, உங்களுடைய கர்ம வினை ஈஸியா தீர்த்திட முடியும். எளிதா கடந்துற முடியும். கொஞ்சம் கர்ம வினையா இருந்தா சீக்கிரமா கடந்துரலாம். நீங்க நெறைய சேர்த்து வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்க வாழ்நாள் முழுவதும் அது நீண்டுகிட்டே இருக்கும். அப்ப வாழ்நாள் முழுவதுமே அந்த துன்பத்த அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட நிலையா அது மாறிடும். சரிங்களா? உண்மை விருப்பம். அதாவது என்னன்னா, உண்மைய வந்து உங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு இதா வச்சுக்கணும். உண்மையா இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு இது. அத விரும்பி நீங்க ஏத்துக்கணும். அப்படி ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய கர்ம வினைய வந்து நீங்க எளிதாக கடக்க முடியும். நம்மளுடைய ஒப்பந்தத்தை உணரணும். நம்முடைய ஒப்பந்தம் என்ன? மேலேருந்து வந்தப்பயே நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்? நெறைய டாபிக் எடுத்து குடுத்துட்டு தான் வந்திருக்கிறோம். யாருகிட்ட? நம்மளுடைய பேரான்மாட்ட. பேரான்மா சொன்னாரு, "அப்பா நீ போய் அந்த குடும்பத்தில பொறக்கிறேன்னு சொல்ற. இப்படி இப்படிலாம் சங்கடங்கள் வரும்." அப்படின்னா, ஓகே நான் சங்கடங்கள் இது எனக்கு இந்தந்த பார்ட் தானே நான் வீக்கா இருக்கிறேன். இந்தந்த பார்ட்ல தானே நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன். எனக்கு இந்தந்த பார்ட்டுகள் வர்ற மாரி, இந்த தலைப்பு சப்ஜெக்ட் வர்ற மாரி எனக்கு அந்த வாழ்க்கை அமையட்டும்.
நான் அதுல இந்த வாட்டி என்ன பண்றேன் அப்படின்னா, நான் சரியான முறையில அத வந்து கையாண்டு தேர்ச்சி அடையிறேன் நான் அதுல. அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதாவது நீ போகும்போது இந்த குடும்பத்த தேர்ந்தெடுக்கிறான்னா, அவங்கலாம் ஏற்கனவே இந்த மாரி சிக்கல்ல எல்லாம் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இவ்ளோ சங்கடம். நீ அங்க போம்போது இதெல்லாம் அனுபவிக்க வேண்டி வரும்னு சொல்றாங்க. ஆமாமா. அது அனுபவிச்சா தான் எனக்கு கரெக்ட். அப்ப அந்த ஒரு ஆன்மா தேர்ந்தெடுக்கிறப்பயே, அது தலைப்புக்கு ஏத்த மாரி குடும்பத்த தான் தேர்ந்தெடுக்குது. அது தலைப்புல சரியாகணும்னா, அதுக்கு என்ன பண்றது? அப்படின்னு தான் தேர்ந்தெடுக்குது. அப்படி தேர்ந்தெடுத்து வந்ததுனால, நம்ம என்ன பண்றோம்? வந்துட்டோம்ல. இத நாம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நாம இத உணரணும். இத உணர்ந்துட்டோம் அப்படின்னா, நம்ம கர்ம வினை எளிதாக கடக்க முடியும். இறைவனுகிட்ட நம்ம கேட்கணும். இறைவன்ட்ட நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். இறைவன்ட்ட ஆ எனக்கான சக்திய குடு. இத கடந்து போறதுக்கான சக்திய குடு. இதற்கான அ இத குடு. நல்ல ஒரு வலிமைய குடு. மன வலிமைய குடு. அப்படின்னு பிரேயர் அந்த பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு நபரா இருந்தோம்னா, எவ்ளோ கர்ம வினைகள் வந்தாலும் அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் வலுவோட கடந்து போக முடியும். இறைவன் மீது நம்பிக்கை இருக்கணும். இறைவன்கிட்ட நமக்கு நம்பிக்கை இருக்கணும். சரிங்களா? இறைவனின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அடுத்ததா முயற்சி செய்யணும். எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். அடுத்து பொறுப்பு ஏற்க தயாரா இருக்கணும். எல்லாத்துலயுமே நாம என்ன பண்ணணும்? பொறுப்பேற்க தயாரா இருக்கணும். இப்படி நடந்துருச்சா? அதுக்கு நான் தான்ப்பா பொறுப்பு. நான் ஏத்துக்கிறேன் அது. அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னாலே முடிஞ்சுதுங்க. அது அந்த சங்கடங்கள் உங்களோட வந்துட்டே இருக்கும். சீக்கிரமா கடந்துருவீங்க அத. அன்பா இருங்க. அதாவது நெறைய சங்கடங்கள் வந்துட்டே இருக்குதா உங்களுக்கு? நெறைய கர்ம வினை வந்துட்டு அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? உங்களுடைய மனச அதுல இல்லாம மிச்ச உயிரினங்கள், சக உயிரினங்கள் மீது நீங்க அன்ப வெளிப்படுத்துங்க. நீங்க அன்ப வெளிப்படுத்த என்ன ஆகும்னா, இந்த சங்கடங்கள்லாம் ரொம்ப எளிதா கடந்து போவீங்க. உங்களுடைய கர்ம வினை இதிலேயே தீர்ந்துரும். ஈஸியா தீர்ந்துரும். நீங்க ஏன் அன்ப பத்தி அதிகமா பேசிட்டே இருக்கணும், அதிகமா சொல்லிட்டே இருக்கணும்னா, அதுதான் முக்கியமான கீ. எல்லாத்துக்கும் திறக்க முடியும் அந்த கீய வச்சு. சில கீ வந்து சிலத மட்டும் தான் திறக்கலாம். ஆனா அந்த அன்பும், நன்றிய மட்டும் எல்லாத்துக்கும் திறக்க முடியும். அப்படிங்கன்னா, அது எவ்வளவு பெரிய முக்கியமானதா இருக்கும். அப்போ அத வந்து நீங்க அன்பா இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? இருந்தீங்கன்னா, உங்க கர்ம வினை தீர்த்துக்க முடியும். நடவடிக்கை எடுக்கணும். ஏதாவது ஒரு நடவடிக்கை, அது சார்ந்த நல்ல நடவடிக்கைகள நாம எடுப்பதன் வழியாக, அத வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறதன் வழியாக நம்மளால அந்த கர்ம வினையை தீர்த்துக் கொள்ள முடியும். சரி. இப்ப நம்ம கர்ம வினைன்னு ஒரு விஷயம் பார்த்தோம். சோதனை மற்றும் பயிற்சி. நமக்கு சோதனையும் பயிற்சியும் வருது இல்லையா? அது எது சோதனை? எது பயிற்சி? இந்த 4 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். கர்ம வினையை நமக்கு ஒரு சங்கடம் வருதுன்னா, அது நம்மளுடைய கர்ம வினையை தீர்த்தலாக இருக்கலாம். இன்னொன்னு சோதனை மற்றும் பயிற்சியாக இருக்கலாம். ரைட்டுங்களா? 3வது விஷயம் என்னன்னா, ஆன்மீக நோக்கம். நம்ம எதுக்காக இந்த பிறப்பு பிறந்தோம்? இந்த 4 விஷயத்துக்காக தான். கர்ம வினைய தீர்க்கணும். நம்மள இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிக்கணும். நம்மள வளர்த்துக்கணும். ஆன்மீக நோக்கத்துல வழியா நம்ம முன்னேறணும். நம்முடைய அன்புக்குரியவங்களை பாதுகாக்கணும். இங்க பூலோகத்துல இருக்கிற அன்புக்குரியவர்கள பாதுகாக்கணும். இந்த காரணத்துக்காக தான் நாம வந்து பிறந்திருக்கிறோம். இந்த 4 காரணத்துக்காக தான் பிறந்திருக்கோம். அப்ப கர்ம வினை தீர்த்தல்னா என்ன? நெறைய சங்கடங்கள், நெறைய விஷயங்கள் இருக்குது. இவ்வளவு இருக்குது. அதையெல்லாம் தீர்த்தாகணும். அப்ப இந்த இடத்துல, இந்த ஃபேமிலில, இந்த ஊர்ல நம்ம பிறந்தோம்னா, நம்ம என்ன பண்ணிட முடியும்? அதையெல்லாம் தீர்க்க முடியும். ரைட். சோதனை பயிற்சினா என்னன்னா, உங்களுக்கான சோதனைகள் வந்துட்டே இருக்கும். இப்போ ஒரு ஒரு கஷ்டம் வருது. அந்த கஷ்டம் வந்து கொஞ்ச நாள்ல தீர்ந்து போற மாரி தெரியுது. திரும்ப அதே மாரியே கஷ்டம் வருதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க ஏற்கனவே அந்த சோதனை வந்தப்ப அத சரியா கையாளல. அதிலேருந்து நீங்க இன்னும் சரியான முறையில தேர்ச்சி ஆகல. அப்படி ஒரு சோதனை தடவ வந்துட்டு திரும்ப அதுல ஒழுங்கா நீங்க தேர்ச்சி ஆகலன்னா, திரும்ப வர்றப்ப அது இன்னும் ஸ்ட்ராங்காவும், இன்னும் மோசமாவும் தான் வரும். அத விட கம்மியா வராது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு தடவ உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது. ஒரு ஒரு பயிற்சி. ஒரு 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 ஃபேமிலிலேருந்து ஒரு பாடம் எடுக்குறீங்க. உங்களுக்கு நடந்த சங்கடத்திலேருந்து ஒரு பாடம் எடுக்குறீங்க. அப்பா இனிமே நான் அன்பா இருக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். இனிமே நான் பணிவா நடந்துக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். இனிமே எனக்கு அகங்காரமே இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு ஏன்னா, அந்த ஒரு சோதனையினால முடிவெடுத்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கை நடத்துல உங்களுக்கு மோசமான சோகத்தினால. அது எடுத்தும் அத நீங்க பின்பற்றல. அப்பயும் அது உங்களுக்குள்ள வராம இருக்குது. இன்னமும் ஓரத்துல அந்த கர்வம் இருக்குது. இன்னும் ஓரத்துல உங்கள்ட்ட அந்த சந்தேக உணர்வு இருக்குது அப்படின்னா, திரும்பவும் உங்களுக்கு அந்த சோதனை வரும். ஆனா முன்னாடி வந்தத விட பல மடங்கு அதிகமா வரும். அப்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா மாறி போயிடும்.
அப்ப நமக்கு வர்ற சோதனைகள் சில விஷயங்கள் எல்லாமே கர்ம வினையாவும் இருக்காது. கர்ம வினைனா ஒரு தடவ வந்துச்சா போயிடும் அதோட. ஆனா சோதனையும் பயிற்சியும் எதுக்காக வரும் தெரியுமா? உங்கள உறுதிப்படுத்துறதுக்கும், உங்கள சரியான முறையில தேர்ச்சி அடைய வைக்கிறதுக்கும் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் அது. திரும்ப திரும்ப வந்துச்சுனாலே அது சோதனை தான். அது நீங்க சரியா செயல்படல. நீங்க சரியா அத ம தேர்ச்சி ஆகலன்னு புரிஞ்சுக்கணும். ஒரே விஷயம், ஒரே சார்ந்த பிரச்சனை திரும்ப திரும்ப வருதா? அப்ப நீங்க அதுல இன்னும் தேர்ச்சி ஆகவில்லை. கர்ம வினைன்னா அப்படிலாம் வரவே வராது. ஒரு தடவையோட முடிஞ்சு போயிடும். பொறந்தீங்களா அந்த குடும்பத்துல மோசமான குடும்பத்துல பொறந்துட்டேன்னு நெனைக்கிறீங்களா? அதோட முடிஞ்சு போச்சு அது. அது திரும்ப எல்லாம் மாத்தவும் முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அத நீங்க ஏத்துக்கிட்டு நல்லபடியா வளர்ந்து, அத நீங்க நல்லதா மாறிக்கிட்டீங்கன்னா, ஓகே முடிஞ்சுது. ஆனா சோதனைங்கிறது திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். நீங்க தேர்ச்சி ஆகுற வரை வந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கான பயிற்சியாவும் இருக்கும். நீங்க இன்னும் முன்னேறதுக்கான பயிற்சியா இருக்கும். சரிங்களா? இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமானது. ஆன்மீக சோதனை அப்படிங்கிறது, இந்த ஆன்மீக சோதனைய எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம்? இந்த ஆன்மீக சோதனை அப்படின்னா, இந்த கர்ம வினைகள் மூலமாக உங்களுக்கு இந்த சோதனை நடக்குது அப்படின்னு சொல்றோம்ல. அது என்னென்ன சோதனை? எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு எதுவும் அடையாளம் இருக்கா? இது வந்து ஆன்மீக சோதனை தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் அடையாளம் இருக்கா? அப்படின்னா இருக்கு. உங்ககிட்ட எத சார்ந்தாவது பய உணர்வு அதிகமா இருக்குன்னா, நீங்க துணிவுங்கிற விஷயம் இல்லாம இருக்கிறீங்க. அதுக்காக நீங்க எப்படி அத கையாள்றீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் பயம் சார்ந்து இருக்கும். அப்ப நீங்க இன்னும் அதுல தேர்ச்சி பெறாம இருந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதிலே தேர்ச்சி பெறுவதற்கு உங்களுக்குள்ள துணிவ வளர்த்துக்கிட்டு அத முதல்ல தேர்ச்சி அடையணும். அப்படி அடைஞ்சீங்கன்னா தான் அந்த சோதனை திரும்ப உங்களுக்கு வராது. சில பேருக்கு அதிகாரம் குடுக்கப்பட்டிருக்கும். நெறைய அதிகாரம். நீங்க பார்த்தீங்கன்னா நெறைய பேருக்கு அதிகாரம், புகழ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அப்படி அதிகாரம் எதுக்கு அந்த ஆன்மாக்களுக்கு குடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டா, அவங்க ஏற்கனவே அவங்க அதிகாரத்துல வீக்கா இருக்காங்க. ஏற்கனவே அவங்க அகங்காரம் புடிச்சு, கர்வம் புடிச்சு நின்றுக்கிறாங்க. அத சரி பண்ணணுங்கிறதுக்காக திரும்ப அவங்க கையில அதிகாரத்த குடுக்கறதுனால, அதை எப்படி கையாள்றாங்க? அவங்களுக்கு அந்த அதிகாரம் அந்த கர்வத்திலேருந்து வெளியாகுறாங்களா? இல்லையா? அப்படின்னு பார்க்கறதுக்காக கொடுக்கப்பட்ட சோதனை. சில பேருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். சில பேருக்கு எடுக்கப்பட்டிருக்கலாம். இது எடுக்கப்பட்ட இடத்துல பொறுமையா இருந்து அத அழகா வாழ்றாங்களா? மன நிறைவோட வாழ ஆரம்பிச்சிருக்காங்களா? அவங்க கொடுத்தவங்க அத சரியா பயன்படுத்துறாங்களா? இப்படிங்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட டெஸ்ட். இத 2யும் தப்பா பண்ணுனா, அதற்கான பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். அது நீங்க நினைக்கலாம், இப்ப எதுவுமே பண்ணாம இருக்காங்களே ஏன் அப்படின்னா, அவங்க வந்து எளிதான விஷயத்த பின்பற்றுறாங்க. அவங்க மோசமான விஷயங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயங்கள பின்பற்ற தவிர்க்கிறாங்க. அப்ப இப்ப என்ன ஆயிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இதுதான் பணம் தான் உலகம். லௌகீக வாழ்க்கையில மூழ்கிட்டாங்க. பணம், அதிகாரம், புகழ் இதிலேயே மூழ்கி பயங்கரமா வளர்த்துட்டே இருக்காங்க. நெறைய கோடி, 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 கோடியா சம்பாரிக்கிறாங்க. என்னங்க இப்பல்லாம் கடவுள் எங்க? கர்ம வினை என்ன? என்ன ஆகுது? அப்படின்னா, அவர் ஆழ்மனை முழுசா செயலிழந்துருச்சு. அப்ப அவருக்கு ஆனா அவருக்குன்னு ஒரு டெத் ஒண்ணு இருக்கும்ல. அதுக்கு ஒரு காலம். சும்மா கடவுள் சும்மா எடுத்துற மாட்டார்ல. அந்த காலம் வரை அவருக்கான வாய்ப்பு குடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அவர் அதுக்கு திருந்தவே இல்லன்னு வச்சுக்கோங்க. அது முடியிற அன்னைக்கு முடிஞ்சதுக்கு பிறகு, அப்ப கடந்து கதறுவார். வேற வழியே கிடையாது. எத்தனையோ பிறவிகள் எடுக்கிற மாரி இருக்கும் அவரு. எத்தனையோ சங்கடங்கள அனுபவிக்கிற மாரி இருக்க போகுது அவரு. ஆனால் அதை புரியாமல் அவர்கள் நின்று கொண்டிருப்பாங்க. நீங்க அத பார்த்து மயங்கிடாதீங்க. அத பார்த்து நீங்க பயந்துடாதீங்க. அவங்களுக்கெல்லாம் இருக்கு எனக்கு இல்லையேன்னு நெனச்சிடாதீங்க. பணம், பணத்தினால என்ன சோதனை குடுக்கப்படும்னா, நெறைய பேருக்கு அளப்பரிய பணம் குடுக்கப்படும். அந்த பணத்த அவங்க எப்படி கையாள்றாங்க? மற்ற ஆன்மாக்களுக்காக செலவு பண்ணி, மற்ற ஆன்மாக்களுடைய வளர்ச்சிக்காகவும், முன்னேற்றத்திற்காகவும் இவங்க செலவு பண்ணி நல்ல விதமா அந்த பணத்த தர்மமான வழியில பண்றாங்களா? இல்ல அந்த பணத்தை அவர்கள் மட்டுமே வச்சு கையாண்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா? அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமான பணத்த குடுத்து அவங்கள அனுப்பிவிடுவாங்க. அந்த மாரியான வாழ்க்கை முறையா அவங்களுக்கு அமையும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பணமே இல்லாத வாழ்க்கை அமையும். ஏன்னா, அந்த பணமே இல்லாத வாழ்க்கையும் இவங்கள் மனநிறைவோடு வாழ்றாங்களா? அங்க அவங்களால அந்த மனநிறைவோடு வாழாம புலம்பிட்டே வாழ்றாங்களா? புலம்பிட்டே வாழ்றீங்கன்னா, நீங்க அதுல தோத்து போயிட்டீங்க. மனநிறைவோட வாழ்றீங்க. அத கொண்டுட்டு வர்றதுக்காக வேலை செய்றீங்க. சம்பாதிக்கிறதுக்காக வேலை செய்றீங்க அப்டின்னா, நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா, அப்போ ஓகே. நல்ல விதமான முன்னேற்றத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த பணத்த சம்பாதிக்கிறதுக்கு நேர்மையான வழிய தான் பின்பற்றுறீங்களா? இல்ல தர்ம வழிய நோக்கி தான் போயிட்டு இருக்கிறீங்களா? அதுல தான் பின்பற்றிட்டு இருக்கிறீங்களா? இல்ல அத வுட்டுட்டு மோசமான குறுக்கு வழிக்குள்ள போறீங்களா? அப்ப அங்க அந்த சோதனை இது வழியா உங்களுக்கு வரும்.
இப்ப நீங்க அத புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நீங்க எந்த சோதனைய எப்படி கையாள போறீங்கன்னு. பரிசு, பரிசு குடுக்கப்படுகிறது. நெறைய பேருக்கு பரிசு குடுக்கறதுனால, உங்களுடைய புகழ், உங்களுடைய அந்த புகழ வந்து நீங்க விரும்புறீங்களா? அதனால கர்வம் கொண்டிருக்கிறீங்களா? இல்ல அத சரியாக நீங்க ஏத்துக்கிறீங்களா? அந்த இடத்துல சரியான முறையில நடந்துக்கிறீங்களா? அப்படிங்கிறதுக்கான சோதனை. மன்னிப்பு. உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மன்னிப்பு நெறைய இருக்கும். சில இடங்கள்ல வந்து நெறைய மன்னிப்பு குடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மன்னிப்பெல்லாம் உங்களுக்கு நெனச்சுட்டு, ஆசீர்வாதங்களா நெனச்சுட்டு, கடவுள் குடுக்குற பரிசுன்னு நெனச்சுட்டு, நம்ம தலக்கணம் புரியாம இன்னும் தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கிறோம் அப்டின்னா, நிரந்தரமா அவங்களுடைய ஆழ் மனசு உறக்கத்துக்கு போயிடும். இது வழியாலாம் நமக்கு நீங்க மத்தவங்கள மன்னிக்க தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு அந்த உணர்வு மத்தவங்க மன்னிக்கிற மாதிரியான சம்பவங்கள உங்களுக்கு நடந்துட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த இந்த துறையில இந்த மன்னிப்புங்கிற டாபிக்ல நீங்க வீக்கா இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு நெறைய பேர் பயங்கரமான பாவங்களை எல்லாம், சங்கடங்களை எல்லாம் குடுப்பாங்க. எதுக்காக? உங்கள்ட்ட அந்த குணம் இருக்குதா? அந்த குணத்த நீங்க வளர்த்திருக்கிறீங்களா? அந்த குணம் உங்ககிட்ட வளர்ந்திருக்குதா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான சோதனை. இப்ப இத புரிஞ்சுகிட்டு நாம சரியா நம்மள பத்தி என்னன்னு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கைய மிக அற்புதமாக, அழகாக எடுத்துட்டு போக முடியும். இந்த கர்ம வினைகள நாம புரிஞ்சுகிட்டு, நம்மளுடைய வாழ்க்கையில எத செய்யணும், எத சிந்திக்கணுங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட நீங்க செயல்படுங்க. அற்புதமான வாழ்க்கைய நம்ம அமைச்சுக்க முடியும். இது ஒரு உங்களுக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்க இந்த தருணம், இந்த நிமிடம் நம்ம கையில இருக்கிற இந்த தருணம் தான் நிஜம். அப்படிங்கிறத உணர்ந்து, இத சரியா செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுடைய வரலாறும் சரியா இருக்கும். உங்களுடைய எதிர்காலமும் சரியா இருக்கும். அந்த ஒரு புரிதலோட இன்றைய நிகழ்ச்சியை நம்ம நிறைவு பண்றோம். வாழ்க அன்புடன், வளர்க நன்றியுடன்.